மதிக்கு பெட்ரோல் பங்க் மேனேஜர் ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காரு. மதிய பார்க்க வரத பத்தி இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாப்பிள்ளை உனக்கு வேண்டாமா? ஏன் சார்? நான் உடைச்சி சொல்ல வேணான்னு பார்த்தேன். மதிக்கு அப்பா இல்ல, ஒரு பொம்பளை ஒண்டிய வளர்த்த பொண்ணு. பொம்பளை வளர்ப்பு சரி வராதுன்னு அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்கம்மா. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ். நான் என்ன, நீ பணம் போட்டு வச்சிருக்கிற பேங்கா? இப்ப நான் மட்டும் பணத்தோட வீட்டுக்கு போல என் புருஷன் என் தாலி எடுத்து துரத்தியே விட்டுருவாரு. இன்னைக்கு நீ எப்படியும் பணத்தோட தான் போவேன். மதியோடத்தோட அனுமானம் வச்சு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு. உள்ள வா. எதுக்கு வர சொன்ன? மருதாணி. மதி வீட்ல தான் இருக்கா. தனியாவா இருக்கா? ஆமா, அவதான் வீட்டை பொறுப்பா பாத்துக்கிறா. உன் கையால வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதான். யாருப்பா? யாராவது தெரிஞ்சவங்களா இருக்குமா? தெரியலையே, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். உள்ள போ. என்னம்மா, என்ன திடீர்னு? இல்ல, ஒரு விஷயமா தான் வந்தோம். உள்ள வா வேணி. வேணி, நீ உட்காரு. இல்ல இருக்கட்டும்க்கா, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும்க்கா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. என்னக்கா நீ என் அவசரம் புரியாம பேசிட்டு இருக்க? ஒரு நீ நிமிஷம். பணம் கொடுத்தாதான்க்கா நான் வீட்டுக்கு போக முடியும். போயிடலாம். இந்த தண்ணி குடி. ஐயோ வேணாக்கா, சீக்கிரம் போகணும்க்கா. மதி, உன்கிட்ட ஒரு உதவி கேட்பேன். என்னம்மா? இல்ல, உன் தோட கொஞ்சம் தரியா? இல்ல, வேணி அக்காக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்கணும். ம். இதை உன்கிட்ட கொடுக்கும்போது எதுக்காகவும் இதை நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு மதி. அக்கா, சமயத்துல இதுவாது உதவுச்சே. இது மட்டும் இல்ல, என் புருஷன் என்ன காலி பண்ணி என் நாத்துல காதுல தொங்கட்டானா தொங்க விட்டுருப்பாரு. சரி, வா போலாம். அக்கா, நான் ரேஷன் கடைக்கு போறேன், உனக்கு எதுனா வாங்கணுமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இந்தா, எனக்கு 2 கிலோ சக்கரை. சரிக்கா. வா போலாம். நான் கிளம்புறேன். கதவு சாத்திக்கா. பாபு, மாட்டிருந்தா என்ன இருக்கும்? இதுக்குதான் நான் வரேன்னு சொன்னேன். நான் வரேன். ஏன் திட்டுற? நான் மட்டும் இப்படி நடக்கணும்னு நினைச்சேன். தெரிஞ்சா இன்னைக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் இன்னைக்கு நிச்சயமா இருக்கும். சும்மா இருமதி. இனிமே இந்த வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம வெளியிலே மீட் பண்ணலாம். பயத்துல சித்து படிக்க என்னால முடியாது. ஏன் பாபு இப்படி எல்லாம் பேசுற? என்ன? காலத்துக்கு மருதாணி வச்சு விடுவேன்னு இப்பதான் சொன்ன. அத நினைச்ச. அதான். பாபு, 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 பாபு.
குழந்தைக்கு எப்படி இருக்கு? மருந்து கொடுத்துருக்கேன், தூங்கிட்டு இருக்கான். ஏங்கா அவ்வளவு தூரம் வந்துட்டு என்னையும் பார்த்துட்டு எதையுமே கேட்காம போயிட்டீங்க. உங்களுக்கு பணம் அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதை விட்டுட்டு மதி காதுல இருந்த தோட்ட கட்டி சேட்டு கடையில வச்சு ஏங்கா ஏதோ சீட்டு பணம் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, அதோட சேர்த்து தரேன். முதல்ல தோட்ட திருப்பி மதி கிட்ட கொடுங்க. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அழகு. இல்ல நர்மதா, நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருந்தீங்க. அதான் கேட்க தயங்கிட்டு போயிட்டேன். அந்த மேஜர் வைஃப் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. சரியான சாடிஸ்ட். உங்களால மட்டும்தான் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதே வேற யாராவது இருந்தாங்க, அவங்க பல்ல தட்டி கையில கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இல்ல நர்மதா, அவங்க நல்லவங்க தான். என் புருஷன் செத்து நான் திக்கு திசை தெரியாம தவிச்சு நின்னப்போ முதல்ல வேலை கொடுத்து எனக்கு ஒரு வழி காட்டினது அந்த அம்மா தான். அவங்க எப்பவும் காட்டுற அந்த கோவம் எல்லாம் போய் எப்பவும் காட்டுற அந்த பாசம் தான் நிஜம். என்னை விட என் பசங்க மேல அந்த அம்மாவுக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. என் பசங்க 3 பேர்கிட்டயுமே சின்ன வயசுல இருந்தே வித்தியாசம் இல்லாம பழகுவாங்க. சூர்யாக்கும் நட்ராஜுக்கும் படிப்புக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நான் மறந்துடக்கூடாது இல்ல. கேட்டியா? நீதான் பெரிய தர்ம பிரபு நினைச்சிட்டு இருக்க. அந்த மேஜர் சம்சாரம் அவங்க கோவத்தையும் மீறி பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. இதுக்கு தான் எதையுமே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு முடிவு பண்ணக்கூடாது. நல்ல வேலை, மதி கேட்ட உடனே அவ தோட கழட்டி கொடுத்துட்டா. இருக்கிற பொருளையே பத்திரமா வச்சு காப்பாத்த முடியல. இதுல அவளுக்குன்னு பொருளை சேர்த்து எப்படிதான் அவளை கரை சேர்க்க போறனோ தெரியல. நினைச்சாலே கண்ணு கட்டுது. அட விடுங்கக்கா, எந்த விஷயமும் ஆரம்பிக்கும் போது மலைப்பாத்தா இருக்கும். இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி ஆயிடும். நாங்கெல்லாம் இருக்கோம். அப்புறம் என்ன, ஆளுக்கு ஒரு செலவை ஏத்துக்கிட்டா உங்க வீட்டு கல்யாணம் விளையாட்டா முடிஞ்சிடும். நடராஜன் இன்னும் 6 மாசத்துல கோர்ஸ் முடிச்சிருவான்ல. அவனுக்கு அம்பத்தூர் சைக்கிள் ஃபேக்டரியில நான் வேலை வாங்கி தரேன். 2 வருஷத்துல கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் எனக்கு உங்களுக்கு கவலை? அப்படியே செஞ்சிருங்க தம்பி. அவனைத்தான் நான் மலை மாதிரி நம்பி இருக்கேன். மச்சான், நடராஜா பாத்தியாடா? ஆமா, லேப்ல வெத்த நின்னுட்டு இருந்தானே. அப்படியா? அநேகமா கிரவுண்ட்ல இருப்பான்னு நினைக்கிறேன். கிரவுண்ட்லயா? ஆமா, தாடி ட்ரிம் ஒரு மாதிரி இருந்தான். போய் என்னன்னு கவனி. தேங்க்ஸ்டா. ஓகே மச்சான். டேய் மச்சான், என்னடா ஒரு மார்க்கமா ஒதுங்கி இருக்க? என்னத்த மறைக்கிற? ஒன்றும் இல்லையே. இல்லையே, உன் முகரையே சரியில்லையே. குடு. என்ன குறாதா? குறா. இதுக்கு என் பர்சனல் மேட்டர்ல தலையிடுறா. யாரும் வேண்டாதானே ஒதுங்கி இங்க எதுடா உட்கார்ந்திருக்க? பர்சனல்? இது பர்சனலடா? விஷ பாட்டில் பர்சனலடா? என்னடா லூஸ் தரமா பேசுற? அது எனக்கு கூட எனக்கு வேணும். அது என்ன வேணும்? இந்தா. அது ஏன்டா வீசுன? வீசாம ஊட்டி விட சொல்றியா? இப்ப எதுக்குடா உனக்கு விஷம்? உங்க அம்மா உன்னை எவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்காங்க? ஏதா பிரச்சனையா? சொல்டா, வீட்டுல ஏதா பிரச்சனையா? நேத்து சோடி திட்டினாரு, அதுவா? இல்லடா. என்னதானே உன் ப்ராப்ளமு? நான் மதுவை லவ் பண்றேன்ல. ஆமா, சொல்லு. அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, அவன் வேணான்ட்டாளா? அப்படி சொல்லிடுவாளோன்னு தான் பயமா இருக்கு. அதான். அப்ப நீ அவகிட்ட இன்னும் சொல்லவே இல்லையா? இல்லடா. ஏன்? எங்க நான் என் லவ்வ சொல்லி அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டானா நான் செத்துருவேன்டா. ஏன்டா செத்துறோம் சொன்னதே திரும்பி சொல்லிட்டு இருக்க? தெரியலடா. மது எனக்கு வேணும். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. சொன்னதே திரும்பி வேற வார்த்தையில சொல்லிட்டு இருக்கடா நீ. முதல்ல நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவனை ரிஜெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீ உட்காந்து ஃபீல் பண்ணணும், கடைக்கு போகணும், மருந்து வாங்கணும். இதான் ஆர்டர். டேய், என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? இருக்கிற யார வேணா கேட்டுப்பார், உன்னை பார்த்தா காமெடியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சரி வா, இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஏண்டா இதுல எதுவும் மிக்ஸ் பண்ணி தொலைக்கலையா? இல்ல,
கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதான். ஏன் முதல் தடவை சாவ போறோன்னா? ஏன்டா கிறுக்க மாதிரியே பேசிட்டு இருக்க? ஏன் உனக்கு உன் மேலே இவ்வளோ அவநம்பிக்கை? அந்த மது உன் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டா, நீ ஏன் நினச்சிட்டு இருக்க? இல்லடா, தோணுது. அவன் என் லவ்வை வேணான்னு சொல்லிட்டானா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மச்சான். பா தாங்க முள்ளடா. நீ இப்படி அவகிட்ட போய் லவ்வுக்கு வேணும் வளரிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவா. பாத்தியா, நீயே சொல்லிட்ட. அதான் நான் என்ன தூக்கி போட வசத்தை போய் எடுத்துட்டு வாடான்றியா? நான் சொல்ல வரத முழுசா கேளுடா. முதல்ல சொல்லு. நீ என்ன பண்ற? முதல்ல நல்ல நாளா ஒன்று செலக்ட் பண்ற. ஒரு நியூ இயர் டேவோ இல்ல ஊன் பர்த்டேவோ இல்ல அந்த பொண்ணு பர்த்டேவோ. மச்சான், நாளைக்கு அவ பர்த்டேடா. ஓ, அதுக்கு தான் நீங்க விஷம் வாங்குனீங்களா? சரியான மாங்கடா நீ. அந்த காசுக்கு நீ ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கிருக்கலாம்ல. தோணவே இல்லை மச்சான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா ஒரு கிஃப்ட்டோ ஒரு காஃபி ஷாப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரெண்டு நீங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்க பர்த்டே தான் என் பர்த்டே மாதிரி அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் டைலாக அள்ளி விட்டுருக்கணும்டா. போடா, யாராவது லவ்வரை போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களா? மச்சி, நான் ஒன்று சொல்லிட்டா, பசங்க ஃபுல்லாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் தராங்களே. எதுக்கு? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே டெவலப் ஆகி லவ் ஆயிடாதான்ற ஒரு நப்பாசையில தான். அவங்களாம் சும்மா டைம் பாஸுக்கு லவ் பண்ணிட்டு போறாங்கடா. வந்தா ஓகே, வராட்டா டபுள் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா என்னோடது அப்படி கிடையாது. என் லவ் பியூர் லவ். நான் ஏன் மதுவை என் ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லணும்? டேய், புரியாம பேசாதடா. நீ இப்பவே உன் லவ் சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்றது பெட்டரா இல்ல கொஞ்சம் லேட் ஆனாலும் லவ் சக்சஸ் ஆகி மேரேஜ்ல போய் முடியறது பெட்டரா? வெயிட் பண்றது தான் தப்பு இல்லைன்னு தோணுது. அப்படி வா வழிக்கு. இப்போ என்ன பண்ற? நான் சொல்ற மாதிரி போய் ஒரு கிஃப்ட்டை வாங்குறேன். கிஃப்ட்டை வாங்கிட்டு ஒரு காஃபி ஷாப்போ இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டோ கூட்டு போறேன். கூட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் 7 ஜென்மத்து ஃப்ரெண்ட்ஷிப், அதை நான் பண்றேன் வர்ஷிப்னு அப்படி இப்படி அள்ளி விடுறா. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ பொண்ணுங்களாம் செம உஷாரு மச்சி. வெள்ளத்தோல், ஹைட்டு, கர்லிங் ஹேரு அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. பையன் யாரு, அவன் கேரக்டர் என்ன, அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் ஃபைனான்ஷியலாக தேர்வானா மாட்டானா, இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் தான் லவ்வரே செலக்ட் பண்ணுறாளுங்க. இதில் மைனஸ் மார்க்லாம் வேற இருக்கு, ஜாகிரதையா இரு. சரி மச்சான், நீ சொல்றதெல்லாம் நான் பண்றேன். அவன் என்ன எப்படியும் லவ் பண்ணிடுவாள்ல, நம்பிக்கையோட இரு. சரிடா, நீ சொன்ன மாதிரி இப்போதைக்கு நான் அவகிட்ட ஃப்ரெண்டா மெயின்டைன் பண்றேன். ஆனா அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாதுடா. டேய், இதான் ரூட்டு. எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்றா. ஏண்டா, gift கொஞ்சம் நல்லா இருந்தா தானே ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கும். என்கிட்ட காசு வேற அவ்வளோ இல்லையாடா. மச்சி, கிஃப்ட் என்ன விலைன்றதெல்லாம் மேட்டரே இல்லை. அதை பார்த்து அவன் அசந்து போயிடணும். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை நீ தேடி கண்டுபிடிக்கணும். அதில் தான் உன் சேலஞ்ச் இருக்கு. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? வா வா போலாம் வா. ஆமாப்பா, சொல்லுப்பா. அது உடம்பு கறி சாப்பிட்டதுல உடம்புக்கு முடியாம போச்சு. அதான் டாக்டரை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்க மேடம். இருங்க, போன் எல்லாம் பேசக்கூடாது. அப்படியா? ஏப்பா, எங்க போன் எல்லாம் பேசக்கூடாதாப்பா. வைப்பா, அப்புறம் நான் பேசுறேன். இந்தாங்க, உங்களுக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் போங்க, அங்க போய் உட்காருங்க. சரி மேடம். ஐயோ, எங்க போனாலும் டோக்கன் தானே, வெயிட் பண்ணியே செத்து போடும் போல இருக்கு. ஹலோ, இதோ வரேன் டாக்டர். டாக்டர் கூப்பிட்டீங்களே? அந்த பிரிஸ்கிரிப்ஷன் புக் எடுத்துவாங்க. எக்கச்சக்கமா சொத்து இருக்குன்னு சொல்றீங்க, அதை விட அதிகமா பிபியும் இருக்கு. சார், உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிற முடியல சார். நினைச்சா பத்தாது, உடம்ப குறைக்க நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணும். சார், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஊழச்சதை குறைய மாட்டேங்குது. என்னென்ன பண்ணீங்க சார்? ஓட சொன்னாங்க, ஓடினேன், குதிச்சேன் சார், சைக்கிள் கூட மிதிச்சேன், எதுவுமே குறையல சார். அப்படியா? இந்தாங்க டாக்டர், பிரிஸ்கிரிப்ஷன் பேடு. சார், உடம்ப டக்குன்னு குறைக்கிறதுக்கு இந்த மருந்து மாத்திரை டானிக் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். 10 வேளையா இருந்தாலும் பால் மாறாம சாப்பிடுவேன். மருந்து மாத்திரலாம் எதுவும் வேணாம். நான் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்றேன், அதை செய்யுங்க. ஆட போவாங்க சார், நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல சார். இது வேற. தினமும் 3 வேளை மறக்காம செய்யணும். ஒரே மாசத்துல உடம்பு பாதியா குறைஞ்சிடும். பாதியாவா? ஆமா, இது சிம்பிளான எக்ஸசைஸ். தலைய இப்படி 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 சீரா செஞ்சாலே போதும். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதை நீங்க செஞ்சு பாருங்க, உங்க கை மேல பலன் கிடைக்கும். சார், கேட்கும் போது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. செஞ்சா உடம்பு குறைஞ்சிருமா சார்? கண்டிப்பா குறையும். ஆனா ஒரு கண்டிஷன், காலை மதியம் ராத்திரி இதை நீங்க தவறாம செய்யணும். சார், சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா சார்? இப்போ உங்களுக்கு சாப்பாடு பரிமாறன்னு வைங்க, அப்போ மறுபடியும் வேணுமா போடட்டுமான்னு கேட்பாங்கல்ல, அப்ப நீங்க தலை என்ன பண்ணணும், இப்படி இப்படி அசைக்கணும். சார், இது சாப்பாடு வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதை தானே செய்ய சொல்றேன். சார், கடைசியில என் சாப்பாட்டிலே கை வச்சிட்டீங்க சார். இதை நீங்க செஞ்சீங்கன்னா தானா உடம்பு குறையும். ஒழுங்கா செய்யுங்க. ஒரு நிமிஷம். சொல்லுமா. சரி, இது அனுப்புறேன். சரி. சுந்தரி, அம்மா கூப்பிடுறாங்க பாருமா. சரிங்க டாக்டர்.
நல்லா இருக்கியா? ஜுரம் எல்லாம் சரியாச்சா? இப்ப பரவாயில்லையா அவளுக்கு? இப்ப பரவாயில்லைங்க. அப்படி உட்காருங்க, டாக்டர் இருக்காரு. யூ டோன்ட் வரி சுரேஷ், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகே ஓகே மேடம். வா சுந்தரி. சுரேஷ், இவங்க தான் சுந்தரி. வணக்கம். வணக்கம். சுரேஷ், நீ கிளம்பு. மத்ததெல்லாம் நான் அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்றேன். ஓகே? சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். பாய். வரேங்க. சுந்தரி, பையன் எப்படி இருக்கான்? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காரு. பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. எது கேக்குறீங்க? நிறைமதிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேல, அதான் இந்த பையனை பேசி முடிக்கலாமான்னு பாக்குறேன். பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியறாரே, எப்படி நம்ம தோதுக்கு வருவாரு? பையன் பெரிய எடுத்து பையன் தான், மெடிக்கல் ரெப்பா இருக்கான், கை நிறைய சம்பளம், சொந்தமா வீடு இருக்கு. உனக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இல்ல, பையனோட குடும்பத்தை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்காம விசாரிக்காம சொல்லுவேனா? பையனுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் கல்யாணம் ஆகி போயிட்டா. பிக்கல் பிடுங்கல் எதுவும் இல்ல. நிறைமதிக்கு ஏத்த இடம்னு ஏன் மனசுக்கு பட்டதுனாலதான் நான் சொல்றேன். இல்ல, பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஐயோ, நான் அத சொல்லல. வசதியான இடம் சொல்றீங்க. வசதியில குறைச்சலா இருக்கிற பொண்ணை ஏத்துக்குவாங்களான்னு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சுந்தரி. அதுக்கு முன்னாடி அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. பையனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட நிச்சயமாயி கல்யாணம் பாதியிலே நின்னு போச்சு. அந்த பையன் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த பொண்ணு தான் யாரையோ லவ் பண்ணிருக்கா. முதல் நாள் ரிசப்ஷன் வரைக்கும் இருந்துட்டு மறுநாள் காலையில கல்யாணத்தப்ப லவ் பண்ணவனோட ஓடி போயிட்டா. அட கடவுளே! அதுல மனசு வெறுத்து போனவன் இனிமே கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிற முடிவுக்கே வந்துட்டான். அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு இவரையும் கல்யாணம் வேணாங்கிற? அததான் நானும் கேட்டேன். வரும்போதெல்லாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் புடி குடுக்காமே இருந்தான். இப்பதான் ஒரு வழியா மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கியிருக்கேன். நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. சாதுவான பையன். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைமதி சந்தோஷமா இருப்பா. நீ என்ன சொல்ற? தப்பா எடுத்துக்காதீங்க. பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்கறோம்னா அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதே. அதெல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டாங்க. அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும், வேற எதுவும் வேணான்னு பையனே சொல்லிட்டான். நீ சம்மதம்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல, என்ன யோசிக்கிற? உங்களுக்கு சரின்னு பட்டா பேசி முடிச்சிருங்க. கவலை விடு, நிறைமதியோட கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன். இந்தா, இந்த போட்டோ கொண்டு போய் மதிக்கிட்ட காட்டு. அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. அவ மட்டும் ஓகே சொல்லிட்டா இந்த கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். நிறைமதிக்கு கண்டிப்பா பிடிக்கும். யாருமா இது? இவன் ஒரு பெரிய மனுஷன் இவங்கிட்ட போய் காமிச்சிட்டு, இது வந்து மதிக்கு பாத்துக்கிற மாப்பிள்ளை தானமா? ஆமா குட்டி. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும். இல்ல நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏய் மதி, ஏன் இப்படிலாம் பேசுற? இல்ல பாபு, நிஜமாவே எனக்கு பயமா இருக்கு.